சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? அது சொல்லுங்க மாமா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ள எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால அன்னைக்கு சொல்ல முடியல. அதை சொல்றதுக்காக தான் இன்னைக்கு உன்னைய வர சொன்னேன். ஆமா மாமா, ஏதோ சொல்ல வந்தீங்க. இப்ப சொல்லுங்களேன், என்ன விஷயம்? அது 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 எப்படி கேட்கறதுன்னா தெரியல. ஜோதி, உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவுதானா? என்ன மாமா நீங்க நீங்க என்னோட அத்தை பையன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல, நான் உன் அத்தை பையன், நீ என் மாமா பொண்ணு. இதனால பிடிக்கிறதெல்லாம் சரி. வேற எப்படி என்னை பிடிக்கும்? வேறனா? வேறன்னா எல்லாருக்கும் பிடிக்குங்கிறது வேற. நான் அதை கேட்கல. நான் கேட்க வந்தது என்னன்னா, மாமா, என் அத்தை, மாமா, என் அப்பா, என் அண்ணன், அவங்க எல்லாரையும் விட உங்களை ரொம்ப பிடிக்கும். போதுமா? ஜோதி, ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி. இப்பதான் அப்படியே மனசு பூரா நிம்மதியா இருக்கு. எதுக்கு மாமா? இல்ல, சித்தப்பா சொன்னாரு உன் மனசுல நான் இல்லைன்னு. ஆனா அது உண்மை இல்லைன்னு இப்ப நீ சொல்லிட்ட. மனசுலனா? ஜோதி என்னை லவ் பண்றான்னு சொன்ன. அத அவர் இல்லைன்னாரு. இப்பதான் அது பொய்ன்னு ஆயிடுச்சுல. மாமா, நான் உங்களை பிடிக்கும்னு தான் சொன்னேன். ஆனா அது காதல் கிடையாது மாமா. ஜோதி, என்ன சொல்ற நீ? காதல் இல்லையா? இல்ல, உங்க அப்பா அம்மா அத்தை மாமாவோட எல்லாரை விட என்ன அதிகமா பிடிக்கும்னு சொன்னது. ஐயோ மாமா, எல்லாரையும் விட உங்களை எனக்கு பிடிக்கும் தான். ஆனா அது நீங்க என் அத்தை பையங்கிற முறையில. அப்போ ரெண்டு குடும்பத்தை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாதான் சேர்க்க முடியும்னு சொல்லி பேசுனது. என்ன மாமா மாமான்னு முறை வச்சு ஆசையா கூப்பிட்டு பேசுனதெல்லாம், ஆஸ்பத்திரிக்கு வந்து என்னை பார்த்து அழுதது, எனக்கு கஞ்சியெல்லாம் ஊட்டி விட்டது, இதோ இந்த கயிறை நல்லா இருக்கணும்னு கட்டி விட்டது. மாமா, நீங்க எங்க வீட்டுல அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல கிடந்தீங்க மாமா. தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அந்த உறுத்தல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு மாமா. அதையும் தாண்டி நீங்க என்னோட அத்தை பையன். அந்த பாசத்துலதான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேனே தவிர மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி இது காதல் கிடையாது மாமா. ஜோதி, காதல் இல்ல? அப்போ ஆஸ்பத்திரியில வந்து என்ன பார்த்துக்கிட்டது, எனக்காக அழுதது, என்கிட்ட பேசுனது, இது எதுவுமே காதல் இல்லையா? வெறும் அத்தை பையங்கிற பாசம் மட்டும்தானா ஜோதி? ஆமா மாமா, எனக்கு உங்க மேல பாசம் இருக்கு. ஆனா அத நீங்க காதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஜோதி, விளையாடாத ஜோதி, உண்மையை சொல்லு.
உன் மனசுல நான் இல்ல? நீங்க என் மனசுல இல்ல மாமா. தேவையில்லாம உங்க மனசுல நீங்க எதையாவது போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க மனசுல இந்த மாதிரி எண்ணம் வரதுக்கு நான் காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. டேய் கிறுக்கா, குத்துப்பட்டு ஆபரேஷன் முடிஞ்சு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க. எதையாவது சாப்பிட்டா தானடா உடம்பு தேரும். காலையிலயும் சரியா சாப்பிடல, மதிய சோறு இப்ப வரைக்கும் சாப்பிடல. என்னடா உனக்கு பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. டேய், ஏதோ பிரச்சனை இருக்குன்றத உன் மூஞ்சி தான் விளாசம் போட்டு சொல்லுதே. டேய், நீ என்னைய சித்தப்பனா பார்க்கலாம், ஆனா நான் உன்னைய ஃப்ரெண்டா தான்டா பாக்குறேன். இங்க பாரு, ஃப்ரெண்டுங்க கிட்ட எதையும் ஒளிச்சு மறைச்சு பேசக்கூடாது. சித்தப்பா, எனக்கு ஒண்ணும் இல்ல சித்தப்பா. தயவு செஞ்சு என்னை கொஞ்ச நேரம் தனியா விட்டுறியா? அது சரி, நீ தனியா தானடா இருக்க. இன்னமும் நம்ம குடும்பத்துக்குள்ள பழைய கார்த்தி இல்லையே. ஏண்டா மகனே, சரக்கு இருக்கு, ஏதோ வாங்கிட்டு வரட்டுமா? போதில தான் அவன் சொன்னதெல்லாம் மறப்பியா? சித்தப்பா, நான் குத்துப்பட்டு ஜோதி மடியில விழுந்தப்பவே முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு சொட்டு குடிச்சாலும் அது அவ அன்புக்கும் அவ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் நான் பண்ற துரோகம்னு. டேய் மகனே, அந்த பிள்ளை ஜோதி உங்ககிட்ட என்னதான் சொன்னா? அவ வந்தால சித்தப்பா, நேர்ல அப்படியே கண்ணுக்கு கண்ணா பார்த்தா. ஆனா என்ன ஒண்ணு, என்கிட்ட சரியாவே பேசல. என் வாழ்க்கைக்கு நீ வேண்டான்னு ஒதுக்கி போட்டு ஓடுற மாதிரியே போறா. டேய், அந்த பிள்ளை உன்னை எப்படிடா ஒதுக்கி தள்ளும்? மடப்பைய மாதிரி பேசுற. மடப்பையதான் சித்தப்பு, நான் மடப்பையதான். நமக்காக அழுகிறாளே, நமக்காக கதறாளே, நம்ம கண்ணை முழிக்கணும்னு அவ கண்ணை மூடாம அம்பிட்டு திட்டு வாங்கியும் அசராம என்னை கண்ணு முழிக்க வச்சுட்டு போனாலே சித்தப்பு. சித்தப்பு, அவ எவ்வளவு படிச்சவ தெரியுமா? எவ்வளவு நாகரிகமானவ தெரியுமா? ஆனாலும் எனக்கே தெரியாத, எங்க அம்மா கூட செஞ்சு கொடுக்காத அந்த உளுந்தம்பருப்பு கஞ்சி ஒன்று கொண்டு வந்து ஊட்டி விட்டா பாரு சித்தப்பு. டேய், நீ இப்படி நினைக்கிற? ஜோதி ஏன் அப்படி சொல்லுச்சு? ஐயோ சித்தப்பு, அதானே தெரியல. அது தெரியாம தானே நான் முழி பிதுங்கி போய் நிக்கிறேன். சரி விடுறா, அந்த பிள்ளை என்னத்தையாவது நினைச்சிட்டு போட்டோம். அதை யோசிச்சு உன் உடம்ப நீ கெடுத்துக்காத. நீ சரியாக முதல்ல. சித்தப்பு, மனசு சரியாகணும், அப்புறம் தானே உடம்பு சரியாறதெல்லாம். மனசே புயல்ல சிக்கின காத்தாடி மாதிரி கிழிஞ்சு போய் கிடக்கு. நீ என்னடானா உடம்பு சரியாறத பத்தி பேசிட்டு இருக்க.
மகனே, என்னது இது? ஏதோ பள்ளிக்கூடத்து அப்ளிகேஷன் மாதிரி இருக்கு. இது எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த மெடிக்கல் ரிப்போர்ட்டு சித்தப்பா. ஜோதி வைஃப்னு கையெழுத்து போட்டிருக்கா. டேய், என்னடா மகனே? சித்தப்பா, இங்க பாரு சித்தப்பா, ஹாஸ்பிட்டல்ல என்னை அட்மிட் பண்றதுக்கு ஜோதி வைஃப்ங்கிற இடத்துல கையெழுத்து போட்டிருக்கா சித்தப்பா. ஆமா, அந்த ஜோதி பிள்ளை தான் கையெழுத்து போட்டிருக்கு. சித்தப்பா, வைஃப்ங்கிற ஒத்த வார்த்தையில மொத்த காதலையும் சொல்லிட்டா சித்தப்பா. அப்படின்னா அவ என்னைய உயிருக்கு உயிரா விரும்புறான்னு அதான சித்தப்பா அர்த்தம்? ஒரு கல்யாணமாகாத பொம்பளை பிள்ளை நான் இவரோட சம்சாரம்னு சொல்லுதுன்னா அது காதல் மட்டும் இல்லடா, அதையும் தாண்டின விஷயம். இம்பிட்டு அன்ப மனசுல சுமக்கிறவ நேர்ல பார்க்கும்போது அதுல கொஞ்சத்தையாவது காட்டலாம்ல சித்தப்பு. எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சாதாரணமா இருந்தா. டே மகனே, ஆம்பளைங்க நாம எம்புட்டி பேர் இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் பட்டுன்னு மனசை திறந்து பேசிடுவோம்டா. பொம்பளை பிள்ளைங்க அப்படியெல்லாம் பேச முடியாதுடா. அதுலயும் அந்த பிள்ளை ஜோதி அவ குடும்பத்தை பத்தி யோசிச்சானா எப்படிடா பேச்சு வரும்? வராதுல்ல. ஜோதி, ஒரு கையெழுத்தை போட்டு உன் மனசுல இருக்கிற காதலை சொல்லிட்ட. அதை நீயே கூடி சீக்கிரம் நேர்ல சொல்லுவ, சொல்ல வைப்ப. இந்தப்பா. ஏய், டாக்டர் உன்னை எங்கேயும் அலையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல? சித்தப்பே, அலையக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காப்ல, லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாப்ல. சித்தப்பே, என் உடம்பு சரியாறது என் காதல் பஞ்சாயத்து சரியாறதுல தான் இருக்கு. என்னம்மா போட. ஆனாலும் உனக்கு ஓவர் தைரியம்டா. கோர்ட்டு வளாகம் முழுக்க ஜெயராமனுக்கு கண்ணும் காதும் இருக்கும். இருந்துட்டு போது என்ன இப்ப என்ன செஞ்சிருவாப்ல? அப்படியே தூக்கி உள்ள வச்சிருவாப்லையா? ஐயோ, அந்த பொண்ணு வேற லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னம்மாண்ணே, அந்த சிடுமூஞ்சி ஜெயராமன் பொண்ணுகிட்டயே கோர்ட்டு வளாகத்துல வச்சே பஞ்சாயத்து பேச போறியா? உன்னைய சும்மா விடுவானாவே? ஏன் சும்மா விடனா? அவர் மகளை ஊரறிய கல்யாணம் பண்ணி தர சொல்லு. டேய், நீ அடங்க மாட்ட. அவங்க வீடா இருந்தா கூட ஒரு கட்டிங்க போட்டு அப்படியே சலமல் பண்ணி என்ன வேணாலும் பேசு, ஒன்னும் கண்டுக்கிற மாட்டாங்க. டேய் மகனே, இது கோர்ட்டுடா, உள்ள கட்டி வச்சு உரிச்சு போடுவாங்க. சித்தப்பு, அம்புட்டு பயம் இருந்ததுன்னா எதுக்கு என் கூட வந்த? இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கிளம்பி வீட்டுக்கு போ, நான் தனியா வீட்டுக்கு. மகனே, கோச்சிக்காதரா. முதல்ல ஜோதி பிள்ளை எங்க இருக்குன்னு பாப்போம். ஒருவேளை கோர்ட்டுக்குள்ள தீவிரமா வாதாடிக்கிட்டு இருக்கோ? வணக்கம் சார், ஐ மரிக்குழந்தை BABL. சரி, உங்க கேஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா எங்க மேடம் இருக்காங்க, சட்டுன்னு முடிச்சு கொடுத்துருவாங்க. பெங்களூர்ல லா படிச்சாங்க. என்ன கேஸ் விஷயமா சார் வந்திருக்கீங்க? நான் சும்மா வந்தமா. என்னது? அடிங்க, சும்மா வந்துட்டு போறதுக்கு இது என்ன பார்க்கா இல்ல வண்டலூர் ஜூவா? மண்டை உடைச்சிரும், போட அந்த பக்கம். அப்பா தப்பிச்சோம். ச்சே, ஒரு கேஸ் பிடிக்க முடியலையே, என்ன பண்றதுன்னே. ஏங்க சித்தப்பு, கோர்ட்டுக்குள்ள இவங்க வாதாடுற லட்சணத்தை பத்தியா? என்னங்க பண்ண சொல்றீங்க? காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. அது என்னோட டியூட்டி, அதை விடுங்க. ஆமா, நீங்க எப்படிங்க இருக்கீங்க? உங்களுக்கு கத்தி கொடுத்து விழுந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுல அப்படியே இடியே விழுந்துருச்சு தெரியுமா? கத்தியோட ஆளுங்க வரப்போ சத்தம் போட்டு யாரையா கூப்பிட வேண்டியதானே? நீங்களே எங்க போய் சண்டை போட்டீங்க? இப்ப பாத்தீங்களா,
உங்களுக்கு தானே உடம்பு சரியில்லாம போச்சு. யாங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களையே நம்பி உங்களுக்காக வெயிட் பண்றேன். என் நிலைமையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? அம்மா அம்மா என்னம்மா ஒரே சினிமா டைலாக்காக பேசிக்கிட்டு இருக்க? என் மகன் இப்பதாம்மா ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கியான். நீங்க பேசாம இருங்க. நீங்க ஏதாவது பேசுங்களேன். இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ லவ் பண்றதுக்கெல்லாம் வேற ஆளை பாத்துக்க. இந்த கோர்ட் வாசல்ல எவனாவது அக்யூஸ்ட் வருவேன், அவனை பிடிச்சிரு. கேஸுக்கு கேஸுமாச்சு, லவ்வுக்கு லவ்வுமாச்சு. நானும் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஒரு செடியில ஒரு பூ பூத்து. இன்னொரு வாட்டி அந்த டைலாக பேசுன மண்டமல அப்படியே கொட்டிடுறேன் பாத்துக்க. அப்புறம் தளபதி விஜய வந்து அடிப்பாப்ல. போங்க, உங்களுக்கு எப்போ என் கூட கிண்டல் தான். என்னடா மகனை கிண்டல் கிண்டல்னு சொல்லிட்டு இருக்கு? சித்துப்ப விடு சித்துப்ப, நீ முதல் விஷயத்துக்கு வா. அம்மா எங்கம்மா உங்க ஜோ? யாரு? அதாம்மா ஜோதி பிள்ளை. மேடம் பார் கவுன்சில்ல இருப்பாங்க. சரி நான் வரேன், பாய். சிவூர்த்தி ஏன்டா மகனே கோர்ட்டுக்குள்ளேயே பார் ஓபன் பண்ணிருக்காங்களா என்ன? சித்துப்பு லூசு மாதிரி பேசாத, எவனா கேட்டுற போறாங்க. அது ஒரு வக்கீல்கள் குழு. சரி சரி அது இருக்கட்டும். மகனே ஜோதியை பார்த்துட்டு சீக்கிரமா வரணும். நீ வீட்டுக்கு போன உடனே சாப்பிட்டுட்டு மாத்திரை போன நீ மறந்துடாத. சித்துப்பு ஏற்கனவே மதியம் ஆயிப்போச்சு. மதியம் ஆயிப்போச்சா? போலாம் வா. ஆமா, ஐயோ அந்த பிள்ளை ஐஸ்வர்யா வேற இவனுக்கு சாப்பாடு கொடுக்க ரூம்ல தேடுமே. டேய் மகனே, மாத்திரை வேற போடணும். எங்க போனாரு மாமா? மாமா எங்க? மாமா எங்கேயும் மாமாவை காணோம். மாமா என்ன ஐசு? கார்த்தி மாமா எங்க அத்தை? இந்நேரம் அவர் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டிருக்கணும். மணி அடிச்சதும் சோறு தின்னுட்டு கிடக்க அவன் என்ன ஜெயில் கைதியா? அவன் பசிக்கிறப்ப சாப்பிட்டுப்பான். அத்தை இப்ப டேப்லெட் சாப்பிடணும் அத்தை. அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்கும், யாரும் ஞாபகப்படுத்த தேவையில்ல. அப்படியெல்லாம் அக்கறை இல்லாம பேசாதீங்க மதனி. உடம்பு சரியில்லாதவிய பச்சை பிள்ளை மாதிரி நாம தான் ஞாபகப்படுத்தி நேரத்துக்கு மாத்திரையும் சாப்பாடும் கொடுக்கணும். அம்மாவும் மகளும் மாத்துக்கட்டுல என் மகன் மேல காட்டுற அக்கறையில எனக்கு அப்படியே நெஞ்சு அடிச்சிரும் போல இருக்கு. ஜெயம்மா, மருமக மேல சரசுக்கும் மாமா மேல ஐஸ்வர்யாவுக்கும் அக்கறை இல்லாமலே இருக்கும். அம்பட்டு கிண்டல் உனக்கு. நான் ஏன் கிண்டல் பண்ண போறேன் சாமி? அவங்க அக்கறை திடீர் திடீர்னு அதிகாரமாமல்ல மாறுது. அதத்தேன் சொன்னேன். இப்பெல்லாம் கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் எங்க மதனி என்கிட்ட சண்டை வலிக்கிறதுக்கு தான் பாக்குது. இந்த பாரு ஐசு, நமக்கு இப்ப சண்டை போடுறதுக்குலாம் நேரம் இல்ல. நீ உன் மாமனை எழுப்பிட்டு வாமா, சாப்பாடு கொடுக்கணும்ல. மா மாமா ரூம்ல இல்லம்மா, அவரை காணோம் தான் நான் அத்தை கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். கேட்டா என்னன்னு சொல்ல வேண்டியது தானே? வந்ததும் வராததுமா என் மவன் மேல எனக்கு என்னமோ அக்கறையே இல்லாத மாதிரியும், இவதான் அவன் என்னமோ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிற மாதிரியும் பேசுறா. ஜெயம்மா, அவன் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்க்கு போயிருக்கான் ஜாமி. ஆத்தாலையும் அவளையும் தூக்கு சட்டியில சோத்த போட்டுட்டு போய் கொடுத்துட்டு வேணா வர சொல்லுங்க. என்னை ஆள விடுங்க. ஆஸ்பத்திரிக்கா? மாமாக்கு செக்கப் நாளைக்கு தான். இன்னைக்கு மாமாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் இருக்க மாட்டாரே. வேற எந்த டாக்டர் பார்த்து செக்கப் பண்ணிட்டு வர போனாரு? மாமா எங்க போயிருப்பாரு?